நாத்தனா ஊரில் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஊருக்கு வர சொல்லியிருந்தாங்களா. புதன்கிழமை நைட்டு போயிட்டு வியாழக்கிழமை நைட்டில் வந்துட்டேன். இருந்தாலும் அந்த ஒரே ஒரு நாள் தான் இந்த கிச்சன் ரூமுக்கு வரல. எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அளவுக்கு இந்த கிச்சன் ரூமுக்கு வராத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு நாள்லேயே இந்த கிச்சன் ரூமை நான் மிஸ் பண்ணிட்டேன். குழந்தைங்களாம் மேக்ஸிமம் வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டே போகிறதில்ல. சரின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பண்டிகைக்கு போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வந்துட்டோம். குழந்தைங்களாம் பயங்கர ஹாப்பிங்க. அப்புறம் இந்த வாரம் சந்தையில் நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதெல்லாம் அப்படியே வாடி போன மாதிரி ஆகிப்போச்சு. சரி இன்னைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொரக்காய் பொரியல், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மணத்தக்காளி கீரை வந்து பொரியல் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு கொடுத்துடலாம், இல்லை அப்படின்னா காஞ்சி கருவாடாகி போயிருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஸ்வீட் கார்னையும் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேங்க. எனக்கு இந்த ஸ்வீட் கார்னை விடவே நார்மல் கார்ன் இருக்குது இல்லை, நாட்டு சொல்லம்னு சொல்லுவாங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணி புதுசில் சமைக்க தெரியாத காலத்தில் கூட நான் நோட் பண்ணி வச்சு அதை பார்த்து குக் பண்ணுறது கிடையாது. சரி கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம ரெடி பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நோட் போட்டு எழுதி வச்சிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் தேங்காய் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சேன். ஆனால் என்ன நினச்சுன்னு தெரியல, ஜெய்குட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நார்மல் தேங்காய் ரைஸே செஞ்சுட்டாங்க. தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகா, பச்சை மிளகா, அது கூட கருவேப்பிலை, துருவி வச்ச தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, வறுத்து வச்ச சாதம் இதையும் சேர்த்து பரட்டிட்டோம்னா தேங்காய் சாதம் ரெடி. இதுதான் நாம் ஒன்று செய்யலாம் ரெடி பண்ணுவோம், கடைசி அங்கே ஒரு ரெசிபியாக வந்து நிற்குங்க.